ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபாஸ்டிங் அண்ட் ஃபீஸ்டிங் அப்படின்ற நாவலுடைய தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபாஸ்டிங் அண்ட் ஃபீஸ்டிங்கை யார் எழுதியிருக்காங்கன்னா அனிதா தேசாய். இவங்க வந்து ஒரு இந்தியன் நாவலிஸ்ட். ஃபாஸ்டிங் மீன்ஸ் அதாவது விரதம் இருக்கிறது தான். ஃபீஸ்டிங்னா ஒரு விருந்து மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது. இதில் வந்து ஃபாஸ்டிங்கை வந்து உமாவாகவும் ஃபீஸ்டிங் வந்து அருணுக்கும் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டோரியில் இந்தியாவும் அதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயும் வந்து 2 ஃபேமிலி இருக்காங்க. அவங்களோட ஸ்டோரியை தான் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஃபுட் வந்து ஒரு மேஜர் ரோலாக ப்ளே பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. கேரக்டர்ஸ் யாருன்னா உமா, அருண், அருணா. உமா தான் வந்து ஃபஸ்ட்டு சிஸ்டர். அதுக்கப்புறம் மிரமாசின்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க. ராமுன்னு ஒருத்தர் இருப்பார், அதாவது உமாவோட கசின். அதுக்கப்புறம் வந்து உமாவை வந்து ஒருத்தருக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. அவரோட நேம் வந்து ஹரீஷ். அப்புறம் டாக்டர் டட்னு ஒரு கேரக்டர் வருவார். அதுக்கப்புறம் வந்து யுனைடெட் ஸ்டேட்டில் வந்து அமெரிக்காவில் வந்து மிஸ்ஸஸ் பேட்டன் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பசங்களான ராடும் மெலனும் இருப்பாங்க. அப்புறம் அனாமிகான்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க. இவங்க வந்து உமாவோட கசின் தான். இவங்க வந்து இந்த நாவலில் இறந்துடுவாங்க. இப்போ நம்ம இந்த நாவலுடைய சம்மரி பார்க்கலாம். உமா வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சுருக்காங்க சின்ன வயசில். கொஞ்ச நாள் ஆனதுமே வந்து இவளை வந்து ஸ்கூல் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஏன்னா இவள் வந்து ஸ்டடீஸ்லேயும் வந்து டல்லாக தான் இருக்கா உமா. அதுக்கப்புறம் உமாவை ஸ்டாப் பண்ணிவிட்டு அருணை வந்து நல்லா படிக்க வைக்கிறாங்க. உமா வந்து என்ன தான் எஜுகேஷனில் வந்து டல்லாக இருந்தாலும் இவளுக்கு வந்து ஆசை, நம்ம நிறைய படிக்கணும் அப்படின்ற மாதிரி உமாக்கு ஆசை இருக்கும். அருணுக்கு சுத்தமாக படிப்பில் இன்ட்ரெஸ்டே இருக்காது. இருந்தாலும் ஒரு பாய்னா வந்து நல்லா படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவனை வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்து அவனை வந்து நல்லா படிக்க வைப்பாங்க. உமா வந்து ஸ்கூல் லைஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இவளை வந்து வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இவங்கள வந்து அருணையும் வந்து நல்லபடியாக கேர் பண்ணிக்கணும், வீடெல்லாம் நல்லா பார்த்துக்கணும், வீட்டில் இருக்க ஒர்க்ஸ்லாம் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி உமாவை வந்து வச்சுருப்பாங்க. அருணை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா படிக்க வச்சு அவனை வந்து அமெரிக்கா சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சி அங்கேயும் அனுப்பிடுவாங்க. மிரமாசி அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் சொன்னேன் இல்லையா, இவங்க வந்து ஒரு இண்டிபெண்ட் விமனாக இருப்பாங்க. இவங்க வந்து நல்லா எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணிவிட்டு இவங்க யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க, எந்த ஒரு ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாமல் இவங்க இஷ்டத்துக்கு ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஒரு விடோவாக இருக்காங்க. மிரமாசி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உமா வந்து ஒரு மேரேஜ் லைஃப்க்குலாம் வந்து சூட் ஆக மாட்டா, அவள் வந்து லாங்கிங் ஆஃப் லார்ட் சிவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவளுக்கு வந்து மேரேஜ் லைஃப்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அதெல்லாம் வந்து உமாவோட பேரண்ட்ஸ் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது காமனாக ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி. எப்படின்னா, ஒரு மென்னா வந்து நல்லா படிச்சிருக்கணும், அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் கண்டிப்பாக இருக்கணும், இந்த மாதிரி நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கணும். ஆனால் விமன் வந்து எஜுகேஷன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி விமனுக்கு எஜுகேஷன் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. உமாவோட லைஃப் ஃபுல்லாகவே வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு தான் டெடிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க ஃபேமிலியே வந்து அருணோட லைஃப்காக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, அருணோட கேரியருக்காக வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த எஜுகேஷன் விஷயத்துலேயே வந்து உமா வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிருப்பா, அதாவது அந்த ஸ்கூல் லைஃப்லேருந்து நிறுத்தினதுனால. மிரமாசி வந்து உமாவோட ஒரு ரிலேட்டிவ் தான். உமாவுக்கு வந்து மிரமாசி அப்படின்ற கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அவங்க லைஃப் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து மிரமாசிக்கு உமா வந்து சின்ன வயசுலேருந்தே தெரியும். உமா, அருணா இவங்கெல்லாம் வந்து ரிவர் சைடில் விளையாடிட்டு இருக்கும்போது உமா என்ன ஆகுறாங்கன்னா வந்து தண்ணியில் மாட்டிக்கிறாங்க. அப்போ வந்து மிரமாசி தான் வந்து உமாவை வந்து காப்பாற்றுறாங்க. அப்புறம் வந்து ராமு அப்படின்னு ஒரு கசின் சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து உமாவோட வீட்டுக்கு வருவாங்க, போவாங்க, உமா கூட வந்து பழகுறாங்க. அப்போ வந்து உமாவோட அம்மாவுக்கு வந்து ராமு வந்து சுத்தமாக பிடிக்காது. என்னதான் கசினாக இருந்தாலும் அவங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வச்சுருப்பாங்க. உமா வந்து ராமு கூட பேசுவாங்க, வெளியெல்லாம் போயிட்டு வந்திருப்பாங்க, ட்ரிங்க்லாம் பண்ணியிருப்பாங்க ஒன்றா சேர்ந்து. அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே உமாவோட அம்மா வந்து நல்லா அவளை வந்து ஸ்கோல் பண்ணுறாங்க. என்னன்னா, ஏன் அவங்க கூட போனேன், அவன் ஒரு நல்ல பையனே கிடையாது அப்படி இப்படின்ட்டு திட்டுவாங்க, அவங்ககிட்டலாம் பேசாத அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க உமாவுக்கு ஒன்றுமே புரியாது அதை பற்றிலாம். அதுக்கப்புறம் வந்து அனாமிகா பற்றி பேசுவாங்க. அனாமிகாவும் உமாவோட ஒன் ஆஃப் த கசின் தான். அனாமிகாவுக்கு உமாவோட ஃபேமிலியை தவிர வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. அனாமிகாவுக்கு வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. அவளோட லைஃப்பும் வந்து அவளும் வந்து எஜுகேஷன் நல்லா வந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஆசைப்படுவாள். ஒரு ஆக்ஸ்ஃபோர்டு காலேஜில் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவாள். ஆனால் அவளை படிக்க வச்சுருக்க மாட்டாங்க. அவளும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டோடனே அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவளுக்கு செட் ஆகாமல் அவளோட மேரேஜ் லைஃப் நல்லாவே போகாது. அவங்க மதர் இன் லா வந்து இவளை அடிக்கிறது, குழந்தையே பிறக்காது அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும்.
அதை நினச்சி வந்து என்ன உமா உமா அவங்க அருணா எல்லாமே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ உமாவோட மதர் என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் இல்லை, அவளை வீட்டுக்கெல்லாம் திருப்பி அனுப்ப மாட்டாங்க, அனுப்புனாலும் அவங்களுக்கு தான் வந்து ஷேம், அதனால் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் வந்து உமாவுக்கு ஒரு ஷூட்டர் வராரு, மேரேஜ்க்காக பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு வராங்க. அவருக்கு என்ன ஆகிடுதுன்னா வந்து உமாவை பிடிக்காமல் அருணாவை பிடிச்சிருது, அருணாவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ தான் வந்து உமாவோட ஃபாதர் என்ன திங்க் பண்ணுறாருன்னா, ஐயோ அருணா வந்து அப்போ தான் வந்து ஒரு 13 வயசு பொண்ணாக இருக்கா, என்ன இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ வந்து கேட்குறாங்களே அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து செகண்டாக ஒரு ஷூட்டர் வராரு, ஹரிஷ்னு. அவருக்கு வந்து உமாவை மேரேஜ் பண்ணி வச்சிடுறாங்க. ஆனால் ஹரிஷ் வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆனவன் சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு உமாவும் ஹரிஷும் சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க ஆரம்பத்துலேருந்தே. உமாவோட ஃபாதர் வந்து உமாவை பார்க்குறதுக்காக அவள் வீட்டுக்கு போவார். அப்போ தான் வந்து ஹரிஷ் இந்த மாதிரி ஆல்ரெடி மேரேஜ் ஆனவன் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருவார், வீட்டுக்கே வர்றதில்லை அப்படின்ற மாதிரிலாம் தெரிஞ்சிடும். அப்போ என்ன ஆகிடும்னா வந்து அவங்க அப்பா வந்து உமாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. பரவாயில்ல, சொசைட்டி என்னன்னா பேசட்டும், பரவாயில்ல, அவன் கூட நீ ஹாப்பியாக இல்லைல்ல அப்படின்ற மாதிரி உமாவை திருப்பி வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அவன் வந்து டவுரிக்காக மட்டும்தான் வந்து உமாவை மேரேஜ் பண்ணியிருப்பான். அகெயின் வந்து மிரமாசி என்னென்னு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, நான் தான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, உமாவுக்கு வந்து இந்த மேரேஜ் லைஃப்லாம் செட் ஆகாதுன்னு, நீங்கள் தான் பண்ணி வச்சிங்க அப்படின்ற மாதிரி ஃபாதர்கிட்ட அட்வைஸ் பண்ணுவாங்க. அவள் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு கேரக்டர், லார்ட் சிவாவோட பொண்ணு மாதிரி அவளை வந்து மேரேஜ்லாம் வந்து செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அருணாக்கும் வந்து கல்யாணம் ஆகிடும். ஆனால் அவளும் வந்து ஹாப்பியாக இருக்க மாட்டா. ஏன்னா அருணாவோட பேரண்ட்ஸையோ யாரையும் பார்க்குறதுக்கு அனுப்பவே மாட்டாங்க. அருணாவோட மதர்-இன்-லா வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவங்க வீட்டிலேருந்து பேரண்ட்ஸை பார்க்கறதுக்கு கூட சென்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஃபைனலாக ஒரு வாட்டி வருவா. அப்போ உமா கண்டுபிடிச்சிருவா, இந்த மாதிரி அருணாவும் அவளோட லைஃப்பில் வந்து ஹாப்பியாக இல்லை, அவள் மேரேஜ் லைஃப் நல்லா போகலை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும். உமா வந்து அவள் லைஃப்பை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா. ஒரு ஹோலி ரிவரில் குதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி குதிப்பா. ஆனால் அப்பயும் அவளை வந்து காப்பாற்றிடுறாங்க. அப்போ தான் உமா வீட்லேயே இருப்பாள். அவங்க மதர் வந்து சிக்காக இருப்பாங்க, அவளை பார்த்துக்க சொல்லி வீட்லேயே இருப்பாள். அப்போ வந்து டாக்டர் டட்டு இருக்கார்ல, அவர் வந்து இந்த மாதிரி உமாவுக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி உமா வந்து ஹெல்ப்பாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. அப்போ வந்து உமாவோட ஃபாதர் என்ன சொல்லுவாங்க, இல்லை வேணாம், வேலைக்கெல்லாம் அனுப்ப முடியாது, அவள் அம்மாவையும் அவள் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டான்ற மாதிரி சொல்லிடுவார். அப்புறமும் உமா போய் கேட்பாங்க, இந்த மாதிரி டாக்டர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி அப்பா கிட்ட பேசி என்ன வேலைக்கு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்பயும் வந்து டாக்டர் இல்லை வேண்டாம், அப்பா ஒத்துக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணிடுவார். அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எண்டிங்கில் என்னன்னு தெரிய வரும்னா, அனாமிகா வந்து இறந்துருவாங்க. அவங்கள வந்து கொளுத்திட்டு செத்து போயிடுறாங்க. அது வந்து தெரிய வரும். அதாவது அவங்க மேரேஜ் லைஃப்லாம் செட் ஆகாததுனால, அங்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுனால அவங்களே வந்து அவங்க லைஃப்பில் வந்து சூசைட் பண்ணிடலான்னு அட்டன் பண்ணி அவங்க இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த ஹேஷ் வந்து இவங்க ஃபேமிலி கிட்ட தான் வரும். இவங்க தான் வந்து அந்த ஹோலி ரிவரில் கரைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் பார்ட் எண்டிங்கில். அண்ட் செகண்ட் பார்ட்டில் வந்து அருணோட, அதாவது அமெரிக்காவில் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு லைஃப் ஸ்டைலை பற்றிலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து மெலன் ராட் அவங்க 2 பேர் கூட இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் வந்து அருண் கூட செட்டே ஆகாது. அருணுக்கு அவங்க கூட மட்டும் இல்லை, அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இந்த சொசைட்டி ஆகட்டும், அந்த கல்ச்சர் ஆகட்டும், எதுவுமே அவனுக்கு செட் ஆகாது. அவனால் அடாப்ட் பண்ணிக்க முடியாது. அவன் வேண்டாம் தான் நினைப்பான். அவங்க ஃபேமிலி தான் ஃபோர்ஸ் பண்ணி இவனை வந்து அமெரிக்கா அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. மிஸ்ஸஸ் பேட்டன் இருக்காங்கல்ல, இவங்க வந்து அருணுக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நிறைய வந்து இவனுக்கு வந்து வெஜிடேரியன் தான் இவன் ஃபுல்லாக அருண். ஸோ அவனுக்கு வந்து நிறைய வெஜிடேரியன் சமைச்சு கொடுக்குறதுலையும் சரி, அவனுக்கு நல்லா வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க மிஸ்ஸஸ் பேட்டன். அவனை வந்து புது புது இடத்துக்குலாம் கூப்பிட்டு போவாங்க. சூப்பர் மார்க்கெட்லாம் கூட்டிகிட்டு போய் நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுலாம் காட்டுவாங்க. அவன் வந்து ஷாக் ஆகிடுவான், என்ன இங்கே இவ்வளோ திங்ஸ்லாம் இருக்குது, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. அப்போ தான் வந்து மிஸ்ஸஸ் பேட்டன் வந்து கேண்டீஸ் அதிகமாக எடுப்பாங்க. ஏன்னா மெலனுக்கு வந்து கேண்டீஸ், சாக்லேட்ஸ் அதிகமாக பிடிக்கும் அப்படின்றதுனால எடுப்பாங்க. ஆனால் அவங்க வந்து எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, எல்லாமே அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அருணுக்கு என்னன்னே புரியாது. ராட் வந்து ஒரு நாள் வந்து அருணை ஜாகிங் கூப்பிடுறான். ஆனால் வந்து அருண் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி, நான் வரல அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் அவனே போக ஆரம்பிப்பான். அப்போ தான் வந்து மிஸ்ஸஸ் பேட்டன் வந்து அருணை நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் எல்லா இடத்தையும் அவனை சுற்றி காட்டுறாங்க, அவனை சந்தோஷமாக வச்சுக்க ட்ரை பண்ணுறாங்க. மெலன் வந்து ரொம்ப சிக்காயிடுறாங்க. ஏன்னா வந்து அவங்க ஒல்லி ஆகணும்னு நினச்சி எதுவுமே சாப்பிடாம எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு, கேண்டீஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் ரொம்ப சிக்காகி ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சரி ஓகே வெஸ்டர்ன் கல்ச்சர் படி அந்த டேப்லெட்ஸ்லாம் நம்ம எடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இல்லைனா நம்ம லைஃப் வந்து ஸ்பிரிச்சுவலாக வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா மெலன் வந்து ரொம்ப முடியாமல் இருக்கிறதுனால அவங்க அப்படி திங்க் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து அருணுக்கு வந்து ஒரு ப்ரெசன்ட் வரும் கொரியரில். அதில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டீ தூள் பேக்கெட்டும் ஒரு ஷாலும் இருக்கும்.
அதை வந்து என்ன பண்ணுறான்னா அவன் வந்து மிஸ்ஸஸ் பேட்டனுக்கு கிஃப்டாக கொடுத்துருவான். அவ்வளோதான் இந்த ஸ்டோரி வந்து இதோட என் பண்ணிப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு இதில் வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து உமாவோட லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் பார்ட்டில் வந்து அருணோட லைஃப் வந்து யூஎஸில் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அருண் வந்து ஹாப்பியாக இருப்பான் அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து அமெரிக்கா அனுப்பி வைப்பாங்க. ஆனால் அவனோட கல்ச்சர் வந்து அங்கே அடாப்ட் பண்ணவே முடியாது. அவன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பான். இங்கே இந்தியாவில் இருந்துட்டு அவனுக்கு வந்து அமெரிக்கா வந்து செட் ஆகாது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஃபாஸ்டிங் வந்து உமாவோட லைஃப்பை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியும், ஃபீஸ்டிங் வந்து அருணோட லைஃப்பை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவ்வளோதான் இந்த ஸ்டோரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.